ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் டைம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி சுரக்காய் தட்டைப்பயிறு வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வந்ததும் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் காமூடி தேங்காய் துருவியது அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வந்ததும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு பொரிச்சுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த டைமில் மஞ்சள்தூள் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வந்ததும் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வரணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு சுரக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரைக்காய் அளவுக்கு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை 2 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சுரக்காய், தட்டைப்பயிறு, இந்த மசாலா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு, இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த தட்டைப்பயிறு எடுத்து வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியவே நம்ம ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த ஃபுல் தட்டைப்பயிறு தண்ணியே ஊற்றிக்கலாங்க. இந்த தட்டைப்பயிறு தண்ணி ஊற்றுனது போக தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி போட்டு மூடி வச்சு நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொதிக்க வைக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. அவ்வளோதான், குழம்பு கொதித்து வந்துருச்சு. இந்த சமையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.